பிரைஸ் தி லார்ட். இன்றைய நாளிலும் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதத்தில் அநேக பாவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு மன்னிப்பு பெற்றவர்களை பற்றியும் நம்ம பார்க்கலாம். வேசித்தனம் செய்த ஸ்திரீக்கு ஆண்டவர் உடனடியாக மன்னிப்பு கொடுக்கிறார். அநேக பாவங்களை செய்து திமிர்வாதத்தினாலே பாதிக்கப்பட்ட மனுஷனுக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். இன்னும் தன்னுடைய பாவத்தின் நிமித்தம் மனம் திரும்பி அவனுடைய சமூகத்தில் வந்து நிற்கிற எல்லாருக்கும் கர்த்தர் மன்னிப்பு கட்டளையிட்டு இருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாரும் அறிந்த ஒரு காரியம், ஆண்டவருடைய தூதனாக கர்த்தரால் நியமிக்கப்பட்ட லூசிஃபருக்கு இருந்த ஒரே ஒரு குணம் பெருமை. அந்த ஒரே ஒரு பெருமையின் காரணமாக அவன் தள்ளப்பட்ட தூதனாக இன்றைக்கு சாத்தானாக சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். பாருங்க, வேற எந்த ஒரு காரியத்தை செய்கிறவங்களுக்கும் ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லி பைபிளில் இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். எவ்வளோ பெரிய பாவங்களை செய்திருந்தாலும் போய் மன்னிப்புன்னு கேட்டவொன்னே ஆண்டவரிடத்துல மன்னிப்பு இருக்குது. பெருமையாக இருக்கிறவங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். ஒருவேளை கர்த்தர் நமக்கு எதிராக நிற்பாரையானால் யார் அவர் முன்பாக நிலை நிற்கக்கூடும்? ஆண்டவர் நமக்கு எதிராக நிற்கும் பொழுது எந்த ஒரு மனுஷனாலும் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம அறியாமல் கூட இந்த காரியத்தை, இந்த பாவத்தை செய்து கொண்டு இருக்கலாம். நான்லாம் பெருமையே படமாட்டேனே, நான்லாம் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது நினைக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்துக்கு தெரியும், நான் பெருமையே படமாட்டேன், நான் பெருமையாக பேசுகிறதே இல்லை அப்படிலாம் யாராலையும் சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், கூட இருக்கிறவங்கள காட்டிலும் ஏதோ ஒரு சவரன் நகை அதிகமாக வாங்கினா வரக்கூடிய ஒரு மேட்டிமை பெருமை. ஒரு ட்ரெஸ்ஸு அதிகமான காசு கொடுத்து வாங்கணும்னு சொன்னால் வரக்கூடிய ஒரு சிந்தனை பெருமை. அவளை விட நான் நல்லா வச்சுருக்கேன், அவங்கள விட நான் நல்லா இருக்கேன், அவங்கள பார்க்கலும் இவங்களை பார்க்கலும்னு சொல்லி அந்த கம்பேர் பண்ணும்போது நமக்குள்ளே வரக்கூடிய அந்த சிந்தைக்கு பேர் தான் பெருமை. கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நம்மக்கிட்ட அந்த குணம் இருக்குமே, ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்க வேண்டான்னு சொல்லி ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அறிந்தோ அறியாமலோ நம்மக்கிட்ட அந்த குணம் இருந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கே அவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகவும் கர்த்தர் அந்த மேட்டிமையான சிந்தனைகளை எடுத்து நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். பாவத்தை விட்டு மனம் திரும்புவோம், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.